போட்டு தானே கொடுக்கணும், சில்லறை கொடுக்கணும். என்ட்ரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேன். போர்டு எடுத்திருக்கேன். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து கொடைக்கானலில் பிரகான் பார்க்குன்ற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே இங்கே வந்து ஃபேமிலிஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க. மெஜாரிட்டி ஃபேமிலிஸ், லேடிஸ், குழந்தைங்கள்லாம். பசங்க இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ஓடிடுவாங்க. பட் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டின்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் இந்த பார்க் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பர் ஹெட்டு அடல்ட்டாக இருந்தால் 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 10 பிலோ 10க்குள்ளே ஏஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து இந்த பார்க்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சில்லாக ரிலாக்ஸாக இருக்கலாம். அண்டு பக்கத்துலேயே லேக் இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு அப்படியே லேக்குக்கு போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃபுட்டு எதாவது சாப்பிட்லாம். அதனால் இது ஒரு ஜஸ்ட்டு சில் அவுட் ஒரு வைப்பு, அவ்வளோதான். என்ன இது நண்பர்களை பார்த்துக்குங்க, இங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ரிலாக்ஸாக சில் பண்ணுறாங்க. அதில் பாதி பேர் படுத்தே தூங்கிட்டாங்க. இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு அதுக்கும் லைட்டாக வெயில் அடிக்கிறதுனால மேக்ஸிமம் ஓரளவுக்கு இதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கூலிங்கும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை. வெயிலே அடித்தாலும் அது வந்து ஸ்கின்னில் நமக்கு அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுற அளவுக்கான கொடூரமான வெயில் கிடையாது. நாங்களுமே ஃபேமிலியோடு வந்ததுனால அப்படியே பார்க்குள்ளே ஒரு விசிட்டிங்கை போட்டோம். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பல வருஷம் ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் ரிட்டன் இங்கே அவங்கள கூப்பிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நீங்களுமே உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஹலோ கைஸ், ஒரு வழியாக பிரகான் பார்க்கை முடிச்சுட்டு இப்போ கோக்கர்ஸ் பார்க்கு வந்தாச்சு. ரெண்டும் வேறு வேறு இல்லை, ஆப்போசிட்டில். இது பிரகான் பார்க்கு, இது கோக்கர்ஸ் பார்க்கு, அவ்வளோதான் கைஸ். அங்கே முடிச்சுட்டு நடந்து ஒரு வழியாக கீழேயும் மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இது முடிச்சுட்டு இப்போ கோக்கர்ஸ் பார்க்கு போனோம்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிலோமீட்டருக்கு நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா தானாக டைஜஸ்ட் ஆயிரும். இங்கே பெருசாக ஒன்றுமே கிடையாது. பட் இந்த வாக்கிங் முடிச்சுட்டு நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து வரும்போது லைட்டாக இருட்டுச்சுன்னா பார்க்க வந்து ஓரளவுக்கு அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் ரொம்ப அழகாக தெரியும் இந்த கொடைக்கானலோட வியூ ஃபுல்லாக. அதுதான் ஒரு மெயின் திங். இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தேவையான கூலர்ஸு, பர்ஸு எல்லாமே இங்கே இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோக்கர்ஸ் பார்க் பொறுத்த லெவலில் இது ஒரு ஜாலியான ஒரு ரிலாக்ஸான ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. பட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இந்த அழகாக ரசிச்சுட்டு வியூ பார்த்துட்டு வரலாம். மெயினான திங் இங்கே வந்து அந்த வியூ மட்டும்தான். அதை பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரிலாக்ஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். கைஸ், இதுதான் கோக்கர்ஸ் பார்க்கோட மெயினானதான் ஒரு விஷயமே. இங்கே டிக்கெட் எடுக்கலான்றதுக்காக பின்னாடி துரத்திலாம் வந்து கேட்குறாங்க கைஸ். ஆனால் டிக்கெட் ஜஸ்ட்டு வெறும் 20 ருபீஸ் தான்.
இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை பார்த்துருக்காங்க. கீழே இருக்கிற இந்த கல் எல்லாமே இப்போ போட்டது. லாஸ்ட்டாக வரும்போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வந்து டெவலப்மெண்ட் இல்லை. பட் இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு வந்து மெயின் திங் என்னென்னா, உள்ளேயே வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன ஸ்டால்ஸ், அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. கையில் கொஞ்சம் காசு நீங்கள் பல்காக வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே வந்தீங்கன்னா யூபிஐ நம்பி வராதீங்க. 100% அது ஃபெயிலியர் தான் ஆகும். பாதி இடத்துல டவர் கிடைக்காது, மீதி இடத்துல ஆப் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையில் கேஷாக கொண்டு வந்துடுங்க. ரிசார்ட்டு ப்ளஸ் ரெஸ்டாரண்ட். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி போகிறது தெரியுதான்னு தெரியல. மேக்ஸிமம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது ஒரே ஒரு வண்டி மட்டும் போகிறதுனால விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது. இதுதான் கைஸ் கோக்கர்ஸ் வாக்கோட ஆக்சுவல் வியூவே. இந்த வியூக்காக தான் நம்ம அங்கேருந்து அடித்து பிடிச்சி வர்றது. ஆனால் மேக்ஸிமம் இங்கே ஒரு 5:30 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி என்ட்ரி ஆகிறதா இருந்தால் ஒரு 5 o'clock 5:30 வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஒரு வியூக்காக தான் கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோக்கர்ஸ் வாக்கில் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நடந்து வந்தோம். ஆனால் ஒருத்து கைஸ், நாங்கள் வந்த டைமிங் க்ளவுடு ஃபுல்லாக க்ளோசிங்கில் இருந்தது. ஜஸ்ட் நோ கரெக்டாக இப்போ தான் அப்படியே க்ளவுடு மூவ் ஆகுது. வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த கொடைக்கானல் வரும்போது ஏதோ ஒரு ஃபீலிங் சம்திங் நமக்கு ஒரு மாதிரி பெட்டராக தான் அமையுது. எனக்கு பர்சனலாக அப்படி தான். உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு கார்னரில் மட்டும் வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் காட்டுறேன். இந்த காட்டு லெஃப்டில் எல்லாம் சுற்றி பார்க்க போயிருக்குது. தோருக்குமா இதுதான்மா மேலே தெரியுது பாருங்க, அதான் செம்மறியாட்டு பண்ண. அந்த கார் வருது இல்ல, அதான் செம்மறியாட்டு பண்ண. ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படியே. என்ன போட்டோ? சும்மா வீடியோ எடுத்து. இந்த 6ஆம் பஸ்